இன்னியோட பதிவில் நம்ம ரெண்டாவது திவ்ய தேசமான உறையூர் பற்றி பார்க்கலாம். உறையூரில் தான் யார் இருக்காங்க? கமலவல்லி நாச்சியார் இருக்காங்க. கமலவல்லி நாச்சியாரை அந்த 9 நாள் பங்குனி உத்திரத்தில் 6வது நாள் திருக்கல்யாணம் என்ன நடக்குது? ஆயில்ய நட்சத்திரத்தில் ஸ்ரீரங்க ரங்கநாதனே என்ன பண்ணிக்கிறானா, இவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறானா. உறையூரில் பெருமாள், ஸ்ரீரங்கத்து பெருமாள் என்ன பண்ணுறாராம்? அழகிய மணவாளன் அப்படின்னு சொல்லி அவருக்கு பதிலாக, ஏன்னா அவர் அங்கே ஒரு ஒய்ஃப் இருக்குல்ல, அவருக்கு பொழுதனைக்கும் இங்கேயும் அங்கேயும் வந்து போக முடியாது. அப்படின்னால பெருமாள் தான் நிறைய ரூபங்கள் எடுப்பார். அவருடைய ஒரு பிரதிபிம்பமாக இங்கே என்ன பண்ணுறாரா, அழகிய மணவாளன் அப்படின்னு சொல்லி ஒரு பெருமாளை இங்கே அவர் நிர்வாகம் பண்ணி கொடுக்குறாரு. இங்கே உறையூரில் இருக்கிற அழகிய மணவாளன் பெருமாளும் கமலவல்லி தாயாரும் வடக்கு திசையை நோக்கி என்ன பண்ணுறாங்களாம், காட்சி கொடுக்குறாங்களாம். இந்த திவ்ய தேசமான உறையூரில் தான் திருப்பானாழ்வார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த திருப்பானாழ்வார் அவதரித்ததும் பிறந்ததும் இந்த உறையூர் அப்படிங்கிற திவ்ய தேசத்தில். இந்த உறையூரில் இருக்கிற கமலவல்லி தாயாரனுடைய இன்னொரு பெயர் என்னவா அப்படின்னா உறையூர் வள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உறையூர் வள்ளி எப்படி இருப்பாங்களாம் பார்க்கறதுக்குன்னா, நித்திய மனக்கோலத்தில் இருப்பாங்களாம். அதாவது இன்றைக்கி நேற்று கல்யாணம் ஆனவங்களுக்கும் ஒரு ஃபேஸில் ஒரு பிரைட்னஸ், ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி என்றைக்கு பார்த்தாலும் அவங்க அதே மாதிரி நித்திய மனக்கோலத்தில் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்களாம் இங்கே இருக்கிற கமலவல்லி தாயார். இதே ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெருமாள், அவங்களோட ஒய்ஃபு எப்படி இருப்பாங்களான்னா, அவங்க ரொம்ப வயசான 80-90 வயசான சுமங்கலிங்கள்லாம் எப்படி இருப்பாங்க, அப்படி இருப்பாங்களாம் பார்க்குறதுக்கு. ஆனால் உறையூர் வள்ளி மட்டும் பார்க்க அவ்வளோ இளமை ததும்புற மாதிரி என்றைக்கும் மனக்கோலத்தில், நித்திய மனக்கோலத்தில் காட்சி அளிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இங்கிருக்கு கோழியூர் அப்படின்னு பெயர் காரணம் எதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு நம்ம என்ன பார்த்தோம், இந்த திவ்ய தேசத்துக்கு உறையூர் கோழி அப்படின்னு ஒரு பேர் இருக்குன்னு பார்த்தோம். ஏன் அந்த கோழியூர் அப்படிங்கிற பேர் வந்துதான் அப்படின்னா, ஒரு வாட்டி ஒரு சோழ மன்னர்களோட யானை என்ன வந்துச்சான் இந்த ஊரில். அப்போது பெருமாள் இருக்கிற இடம் அப்படிங்கிறதுனால ஒரு கோழி என்ன பண்ணித்தான், அந்த யானை கூட சண்டை போட்டு அந்த யானையை அந்த ஊரை விட்டு தெருத்தி அடிச்சிருச்சான். ஸோ அந்த ஊர் மேலே அந்த கோழிக்கு கூட இருக்கிற ஒரு பக்தி, ஒரு பெருமாளுக்காக கைங்கரியம் பண்ணுறதுல அந்த கோழியும் என்ன பண்ணித்தான், தன்னை ஈடுபடுத்தி அவ்வளோ பெரிய யானை கூட சண்டை போட்டு அந்த யானையை அமிச்சித்ததுனால அதனுடைய ஒரு ஞாபகார்த்தமாக இந்த ஊருக்கு கோழியூர் அப்படின்னும் ஒரு பெயர் காரணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.